பட்டியல் சமுதாயத்தினரை இழிவுபடுத்தி துளசம்பட்டி காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். ஸ்ரீ ஐயனாரப்பன் ஸ்ரீ கருப்பசாமி திருக்கோவிலை பூட்டுவதற்கு மேட்டூர் கோட்டாட்சியருக்கு பொய்யான அறிக்கையை அனுப்பியும் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களை அலைகடித்து வருவதாகவும் துளசம்பட்டி காவல் உதவி ஆய்வாளர் அமிர்தலிங்கம் மற்றும் தனிப்பிரிவு ஏட்டு அருணாசலம் இருவர் மீது குற்றம் சாட்டி இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மானத்தாள் உப்பாரப்பட்டி பகுதி மக்கள் மனு அளித்தனர். இது தொடர்பாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட முயன்றனர். அப்போது அங்கு பணியில் இருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஓமலூர் வட்டம் மானத்தாள் கிராமம் உப்பாரப்பட்டி என்ற கிராமத்தில் 2000 குடும்பங்களுக்கு சொந்தமான ஸ்ரீ ஐயனாரப்பன் ஸ்ரீ கருப்புசாமி குலதெய்வ கோவில் அமைந்துள்ளது. அந்த கோவிலில் உள்ளூரை சேர்ந்த ஒரு 2 பேர் கோவிலில் தொடர்ந்து பிரச்சனை செய்து வந்து நிர்வாகத்துக்கு இடையூறு கொடுத்து கோயில் நிர்வாகிகளை அடித்து பெரிய பிரச்சனை செய்து வந்தார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முதல் தமிழக காவல்துறை இயக்குனர் வரை அனைவருக்கும் புகார் அனுப்பப்பட்டது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை பல முறை நேரில் சந்தித்தோம். அதன் பிறகு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு இந்த அனைத்து கட்சி சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்தோம். இரண்டாவதாக அந்த துளசம்பட்டி காவல் நிலையத்திலே காவல் உதவி ஆய்வாளராக செயல்பட்டு வருகின்ற அமிர்தலிங்கம் என்பவர் உயர் சாதியை சேர்ந்தவர். அவர் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுக்கின்ற புகார் மனுக்கள் மீது எந்தவித நடவடிக்கை எடுப்பதில்லை. ரசீது அந்த சிஎஸ்ஆர் ரசீது போடுவதற்காக பல முறை பல மாதங்கள் இழுக்கடித்து அதை சிஎஸ்ஆர் கொடுக்கிறார். அதற்கு வழக்கு பதிவு செய்வதில்லை. இதை தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களை உதாசீனப்படுத்தி வருகிறார். இது சம்பந்தமாக பல புகார்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நடவடிக்கை எடுக்காதனால்தான் இன்றைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்துள்ளோம்.